படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு சோஷியல் மெசேஜோட நிறைய மியூசிக் எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்கா போச்சு. செமையா இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாண் நான் வந்து பொதுவா ரொமான்ஸ் ஜேர்னல் ஃபேமிலி ஜேர்னல்ல பார்த்து நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டண்ட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அத்துல்யா அக்கா எல்லாருமே செமையா பண்ணியிருக்காங்க. சண்முகம் அங்கிள் வந்துட்டு டைரக்ஷன் கலக்கிட்டாங்க. அவ்வளவுதான், சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். டீசல் ஓகேவா, காரை பார்க் பண்ணி அதுல ஒரு ஸ்கோர் அடிச்சுட்டாரு. ஓகேவா, காரை பார்க் பண்ணிட்டு RS 500 எடுத்துக்கிட்டு டீசல் போட வந்து மீனவ சமுதாயத்தோட மிகப்பெரிய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. 4 நாள் பெட்ரோல் இல்லைன்னா டீசல் இல்லைன்னா நம்ம விலைவாசி உயர்ற மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தௌதாயப்படுவோமோ அந்த பாட்டை வந்து இதில் எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா 40 வருடமா மீனவர்களை படுத்துற சித்திரவதை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது அவ்வளவு அழகா மாப்பியா, அதாவது டீசல் பெட்ரோலில் உள்ள மாப்பியாவை கடைஞ்செடுத்து சண்முகம் முத்து சாமியா இனிமே நீ கெத்து சாமி, உனக்கு தான் இந்த தீபாவளி போ அப்படின்ற மாதிரி ஹரிஷ் கல்யாணி நடிக்க அவங்க அப்பனா சண்முகம் வந்து அதாவது டைரக்ட் பண்ண படம் அருமை. பாடல்கள் வரிகள் எல்லாமே பெருமை. வளையல விழுந்த மீனும் லவ்ல விழுந்த ஆணும் மீண்டதே கிடையாது. அது மாதிரி தான் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளே தான் மீண்டுக்கணுன்றதை எடுத்து சொல்லியிருக்காங்க. டீசல் அருமை அற்புதம். ஓஹோ, படம் நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு போறீங்க? என்ன கிடைச்சது? இது எதிர்பார்ப்புல ஓகே தான். ஒரே ஒரு மைனஸ் லவ் ட்ராக், அதுதான் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. வேற ஒன்றும் இல்லை. சமூகத்துக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வராங்களா படம் மூலமா? 100% இருக்கு. அதில் மக்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஹீரோவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயின் பிடிக்கலையா இல்லை வந்து லவ் போர்ஷனே பிடிக்கலையா? லவ் போர்ஷன் பிடிக்கல. படம் நல்லா ஸ்பீடாக போகிற இடத்துல டக்குன்னு டல் ஆக்கிட்டாங்க. மற்றபடி அது இல்லாமல் இருந்தால் படம் கத்தி சாயல்ல இருக்கிற மாதிரி சொன்னாங்க சில பேர். அதெல்லாம் ஒன்றும் கத்தி சாயல்லாம் ஆயில் அந்த டேங்க்குள்ளே போய் உட்கார அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்கு படம். சீரியஸாக நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ் தான். சூப்பராக இருந்துங்க. என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன கிடைச்சது? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஹரிஷ் கல்யாணம்னு போனோம், நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா இருந்ததுங்க. கேரக்டர் ஆர்டிஸ்டுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நீங்க படம் பாருங்க, தெரியும். எங்கேஜிங்கா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு கமர்ஷியல் படமா இருந்தது. புது சப்ஜெக்டா இருந்தது ஆக்சுவலி. ஸோ நல்லா இருந்தது படம். ஹரிஷே வந்து ஒரு லவ் ஆங்கிள் பார்த்துட்டு இப்போ வந்து என்டையரா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். ஆமா, கடல்ல எடுத்திருந்தாங்க. ஸோ இட் இஸ் நைஸ். நல்லா இருந்துச்சு. ஒரு புது டாபிக்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோல் டீசல்லாம் இல்லைன்னா எப்படி இருக்கும் நம்ம நாடு அப்படின்றத வந்து காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா, இது ஒரு நல்ல அவரோட கெரியர்ல ஒரு நல்ல படமா இது இருக்கும். பாசிட்டிவ் வந்து டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட். இது வரைக்கும் யாரும் எடுக்கல. நெகட்டிவ் வந்து என்னன்னா கொஞ்சம் அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியல. பட் ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா புரியுது. டீசல் நல்லா இருக்கு சார். எல்லாமே இருக்கு சார் படத்துல. பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, ஆக்ஷன், ட்விஸ்ட்டு, த்ரில்லு எல்லாமே இருக்கு. காமெடி அருமையா இருக்கு சார். ஆமா, காமெடி எல்லாருமே அருமையா பண்ணியிருக்காங்க சார். காமெடின்னு சிரிக்கிற மாதிரி பண்ணவங்க எல்லாருமே நல்லா அருமையா சிரிக்க வைக்கிறாங்க. நல்லா இருக்கு சார் காமெடி. படத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது சார். பொதுநலத்தோடு இருக்கு, சுயநலத்தோடு இருக்கக்கூடாது, பொதுநலத்தோடு இருக்கணும். மீனவ மக்களுக்காக அவங்க படுற கஷ்டங்களை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி. ஆனால் இதில் வந்து இவ்வளவு தூரம் டெப்த்தாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது. ஆயில் திருடுற விஷயம், கூடாயில் திருடி பைப்லைன் போட்டிருக்காங்கல்ல, அதை திருடுற மாதிரி பண்ணியிருக்காங்க சார். ஆக்ஷன்லாம் அருமையாக இருக்குது சார். சூப்பராக இருக்கு. அவருக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அவர் இந்த அளவுக்கு இல்லை நான் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பண்ணியிருக்காரு சார், பரவாயில்ல. ஆனால் ஒரு போலீஸ் டிஎஸ்பி ஆகிற ஒரு கேரக்டர் நல்லா மிரட்டுறார். பிரமாதமாக இருக்கு.
ஹீரோவும் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார், பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், குழந்தைகள்லேருந்து வயசானவர்லேருந்து எல்லாரும் பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு செமையா இருந்துச்சு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டீசலுக்காக. இப்போ ஃபைனலி இட்ஸ் ஹியர். ஆமா, ஒரு ரிசோர்சஸோட இம்பார்ட்டன்ட் வந்து பெட்ரோலியம் பத்தி சொல்லியிருக்காங்க. சாரி, க்ரூட் ஆயில். ஸோ அது வந்து ஒரு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் ஏற்படுது, எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்கும்போது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லுவேன். சாரி, வடச்சென்னை படத்தோட சாயல் இல்லை, பட் ஒரு மாதிரி அந்த மாதிரி கெத்தா நிறையா 3 பேர், காளி வெங்கட் சார், அதுக்கப்புறம் நிறையா பேர் நடிச்சிருந்தாங்க. மற்றவங்க பேர்லாம் எனக்கு தெரில. சூப்பராக இருந்துச்சு. பாசிட்டிவ்னா செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஹரிஷ் கல்யாணா வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸாக இருந்து எல்லாருக்காகவும் பார்த்தாங்க, எல்லாரோட நல்லதுக்காக பண்ணாங்க. நெகட்டிவ்னு சொல்ல எதுவுமே இல்லை, எனக்கு பக்காவாக பிடிச்சிருக்கு. படம் நல்லா அருமையாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு சமூகத்துக்கு கருத்துள்ள படம் தான் இது. ஏன்னா இப்போ உள்ள வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ கருத்து சொல்கிறான், குறுத்து சொல்கிறேன்னு போயிட்டுருக்கு. அப்படிலாம் இல்லை. இந்த படத்தின் இயக்குனர் சண்முகம் அவர்கள் இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எடுத்திருக்காங்க. மீனவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே கண்ணு இருக்க தத்துரூபமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு உதாரணமாக அவர் சொல்லலாம். அப்படி பக்காவாக நடிச்சிருக்காரு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே பலூன் அக்காவை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பலூன் அக்காவை பார்க்காம அத்துல்யாவை பார்த்துட்டு இருங்க. வாட்டர் மெலனையே நீங்கள் பார்த்துட்டு இருக்காம ஹரிஷ் கல்யாணம் பாருங்க. ஸோ இப்படி ஒரு சமூகத்திற்கு இன்னைக்கு வந்து அந்த கச்சா எண்ணெய் இல்லை என்றால் இன்னைக்கு நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா, டீசல் படம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அப்புறம் நிறையா பேர் சொன்னாங்க டீசல் அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்கு எப்படி நீங்கள் டீசல் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு கொளுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க. அது யார்? என் காதில் வந்து அவன் தம்பி தங்கத்துறை, அந்த தம்பி வந்து என்கிட்ட வந்து கேட்டான், அண்ணா நீங்கள் வந்து டீசலை ஊற்றி கொளுத்துப்பீங்களாண்ணா அந்த படம் பார்க்கறதுக்கு, என்னை பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவன் தங்கத்துறை சொன்னான். ஏண்டா ஊரில் இருக்கிற நடிகர்களை எல்லாத்தையும் நீங்கள் டீசல் படத்தில் நடிக்க வச்சுட்டு நான் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு டீசல் ஊற்றிக்கிட்டு நான் கொளுத்திக்கணும், இது என்ன எந்த விதத்தில் நியாயம்? இருந்தாலும் அவன் தங்கத்துறை சொன்னது அது உண்மைதான். அது படத்தில் நடிகர் சங்கத்தில் நடித்தவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு நடிகர்கள் மட்டும் இல்லை, இந்தி நடிகர், தெலுங்கு நடிகர் எல்லாரையுமே இந்த படத்தின் இயக்குனர் சண்முகம் அவர்கள் நடிக்க வச்சு சூப்பராக வேலை வாங்கியிருக்காங்க. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான் இருந்தாலும் படத்தின் இயக்குனருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.